ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு தேங்காயும் பாலும் வச்சு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயோட பின்பகுதியில இருக்க ப்ரவுன் கலர் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமா தேங்காய் தண்ணி இல்லைன்னா பச்சை தண்ணி சேர்த்து கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 1 கப் பாலும், 1/2 கப் சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சிட்டு இருக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமா பால் சேர்த்து இப்படி நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவ பால்ல சேர்த்து இப்படி கட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது சூடு ஆறுனதும் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச தேங்காய் விழுதோட சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இத உங்களுக்கு பிடிச்ச மாரி ஐஸ்கிரீம் மோல்டுலயோ, இல்ல இந்த மாரி கிண்ணம் இல்லன்னா டம்ளர்லயோ ஊத்திக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் பேப்பர இந்த மாரி சின்ன சின்னதா ஸ்கொயர் ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத அந்த டம்ளர் மேல வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு, சின்னதா ஒரு ஓட்ட போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கலாங்க. இத ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10லருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிருக்கும். ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்து இப்படி டிப் பண்ணி எடுத்தீங்கன்னாலே ஐஸ்கிரீம் அழகா வெளியில வந்துருங்க. பாருங்க, கோகனட் ஐஸ்கிரீம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு தேங்காயும், பாலும் வச்சு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் போட்டு மறக்காம டிஷும் டிஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.